கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த நாள் பார்க்கும்போது நம்ம பார்த்த மன்னாவும் சரி, நம்ம பார்த்த வாக்கு தத்துவமும் சரி, இப்போ ஒரு பாடல் நம்ம பார்த்தோம், மாஸ்டர் ஸ்பீக் தை சர்வன்ட் ஹியரத். கொஞ்ச நேரத்துல எனக்கு கை கால்லாம் உதிரிச்சு. கர்த்தர் இயேசு தான் நமக்கு மாஸ்டர். ஸோ அதனால இந்த ஒரு வார்த்தைய கண்டிப்பா கர்த்தர் இயேசு நமக்காக பேசுவார், எனக்காக பேசினார் எனக்கூடிய ஒரு விசுவாசத்தோட இந்த ஒரு பாடத்தை உங்க முன்னாடி நான் பகிர்ந்து கொள்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்தோடைய தலைப்பு வெயிட்டிங் அப்பான் த லார்ட். கர்த்தருக்காய் காத்தீர். நாம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லாமெண்டேஷன் 3rd chapter 26th verse. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருத்தல் நல்லது. இது தமிழ்ல இந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது, இங்கிலீஷ்ல வாசிங்க. It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. பாருங்க, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது it is good that a man should hope and quietly wait for the Lord. இது பார்க்கும்போது இந்த வசனம் தமிழ்ல வருது. இட் இஸ் குட் that a man should hope and quietly wait for the salvation of the God. அப்படின்னா மனுஷனுக்கு நல்லது அவன் நம்பிக்கையோடும் அமைதலோடும் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்துக்கொள்வது. மனுஷனுக்கு நல்லது. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்மளுடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த காத்திருக்கக்கூடிய விஷயம், வெயிட்டிங் என்னக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது வச்சிருக்கிறார். இப்போ காத்திருத்தல் அப்படின்னு சொல்லும் போது, வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது, பாருங்க, தேவன் என்ன பண்றாரு? முதலாவதாக காத்துக்கொள்றார். ஏன் பார்க்கும்போது தேவனுடைய திட்டம், தேவன் அவரே அவர் போட்ட திட்டத்துக்கு தேவன் என்ன பண்றாருங்க? காத்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் வேற யார் காத்துட்டு இருக்கு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு. அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு. அவர் என்ன பண்றாருங்க? பிதாவுடைய திட்டம் நிறைவேறதுக்காக கர்த்தர் இயேசுவே என்ன பண்றாரு? காக்கிறார். அதை தொடர்ந்து யாருங்க? சபை. நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ரட்சிப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் உலக ஜனங்களும் இப்ப ஏகமா தவிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காக்குறாங்க. சோ இந்த காத்திருத்தல் என்னக்கூடிய விஷயம் வசனத்தை பார்க்கும்போது இட் இஸ் குட் ஃபார் a man should both hope and quietly wait. அதாவது நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னு பார்க்கும்போது இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்மளோட நம்பிக்கை. இந்த தெய்வீக திட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்பிக்கையோடும் அமைதலோடு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது கர்த்தருக்காய் காத்துக்கொள்ளும். ஒருவேளை நம்ம டிவைன் பிளான் எடுத்து பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் ஏன் நம்ம கஷ்டப்படணும், இன்னும் ஏன் நம்ம பாடுபடணும், இன்னும் ஏன் இந்த உலக ஜனங்கள் கஷ்டப்படணும். உதாரணத்துக்கு ஒருவேளை இஸ்ரேல் காசா கிட்ட நீங்க போனீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு சூழல். ஏன், எதுக்கு? ஒரு கேள்விக்கு நம்ம கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, முதலாவது வால்யூம்ல ஒரு காரியத்தை சொல்ற, தேவனுடைய தெய்வீக திட்டம் அதுல காலங்கள், நேரங்கள், யுகங்கள் இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்தந்த நாட்கள்ல சரியான விதத்துல அவர் அமைச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை பார்க்கும் போது அந்த ஒரு அண்டர்லைன் போட்ட அந்த வார்த்தையை வாசிங்க.
Not one of these great periods is an hour too long or too short. பாருங்க, தேவனுடைய திட்டத்துல அவருடைய காலத்துல 1 மணி நேரம் அதிகமாவும் இல்ல, 1 மணி நேரம் என்ன ஆகலைங்க கம்மியாவும் இல்ல. அப்படின்னா தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ரசல் வந்து நம்மளுடைய தேவனை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு டிவைன் ஆர்கிடெக்ட். அவருக்கு தெரியும் எங்க கரெக்டா வந்து டைமென்ஷன் பிக்ஸ் பண்ணணும், எங்க கரெக்டா வந்து பிளான் பண்ணணும், எங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் யாருக்கு தெரியுங்க, நம்மளுடைய தேவனுக்கு தெரியும். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மனுஷனா இருக்கக்கூடிய நம்ம அமைதலோடும் நம்பிக்கையோட கர்த்தருக்காக என்ன பண்ணலாம், காத்திருக்கிறது நல்லது. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் எடுத்து பார்த்தா அது ரொம்ப பெருசு. எப்படின்னா பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 ரட்சிப்பு இருக்கு. 2 ரட்சிப்பு நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒண்ணு பரலோக ரட்சிப்பு, இன்னொன்னு இந்த பூமிக்குரியதான ரட்சிப்பு. சோ இந்த ஒரு 2 ரட்சிப்புல ஒரு 4 விதமான உயிர்த்தெழுதல் வந்து தேவன் என்ன பண்ணணும், உயிர்த்து எழுப்பணும். என்னன்னு பார்க்கும்போது பரலோக ரட்சிப்புல சபை 1,44,000 பேர் ரொம்ப விசேஷமாக அந்த தெய்வீக சுபாவத்துக்கு போறவங்க. சோ அவங்களுடைய பெரிதான ரட்சிப்பு என்ன ஆகணும், நிறைவேறணும். அது ஒரு விஷயம். 2வது காரியம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பூமிக்குரியான ரட்சிப்பு. இந்த பூமிக்குரியதான ரட்சிப்புல ரொம்ப விசேஷமாக முற்பிதாக்கள் வராங்க, உலக ஜனங்கள் வராங்க. அப்படின்னா நம்ம என்ன இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, அவருடைய திட்டம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப விஸ்தாரமா இருக்கிறதுனால ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அமைதலோடும் நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணணும்னா காத்திருக்கிறது நல்லது. சரி, நம்ம அந்த விதத்துல நம்ம என்ன ஒரு காரியம் பார்க்கலாம்னா, தேவனுடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் சரி, யாரெல்லாம் தேவனுக்காக கர்த்தருக்காக அவர் அவங்கள ரட்சிக்கணும், ரட்சிக்கத்துக்காக யார் யார் காத்திருந்தாங்கன்னு பார்க்கும்போது பாருங்க, முதலாவதாக நோவா. ஜஸ்ட் பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். நோவா முதலாம் உலகத்துல வாழ்ந்த முற்பிதா. இப்போ நோவா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பேழையை கட்டினார். எவ்வளவு வருஷம், 120 வருஷம். ஆனா அந்த ஒரு 120 வருஷத்தை பார்க்கிலும் அந்த பேழையை கட்டிட்டு எல்லா மிருக ஜந்துக்களும் அந்த பேழைக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு போயிட்டு அந்த 7 நாட்கள் அந்த பேழையில என்ன பண்ணாரு, அமைதியா கர்த்தருக்காக காத்திருந்தார். பாருங்க, அந்த சூழல் நம்ம யோசனை பண்ணும் போது, உதாரணத்துக்கு நோவா போல நம்ம இருந்தா இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இந்த பூமி அழிஞ்சிட்டு போகுது, நம்ம எல்லாம் இந்த ரூம்ல இருக்கிறோம்னா உலக ஜனங்கள் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்ன இவங்க ரொம்ப வேடிக்கையா பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் 7 நாளைக்கு யாருக்கு வந்துச்சுங்க, ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் நம்ம பார்த்து பாருங்க. அந்த இடத்துல ஒரு 7 நாள் என்ன பண்ணிருக்கணும், அமைதியா கர்த்தரே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா தேவன் வந்து அந்த ஒரு பேழைக்குள்ள அவங்க போயிட்டாங்க, போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த டோரை வேற சீல் பண்ணிட்டாரு, இங்க வெளியே வர முடியாது. சோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அமைதியா நம்பிக்கையா அவங்க காத்திருக்கும் போது முதலாம் உலகம் என்ன ஆச்சுங்க, அங்க ரட்சிக்கப்பட்ட நோவாவும் அவரோட குடும்பம் மாத்திரம் முதலாம் உலகத்திலிருந்து 2வது உலகத்துக்கு வந்து நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் குட் ஃபார் த மேன், மனுஷனுக்கு நல்லது. 2வது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் உன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வா, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியா ஆக்குவேன். அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டிருப்போம் 4 செப்பரேஷன், அந்த ஒரு 4 விதமான பிரித்தல்ல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய 100வது வயசுல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஐசாக் பொறுக்கிறார். அப்படி அவர் பிறந்துட்டு பிறக்க கூட தேவன் என்ன பண்றாருன்னா அந்த மகனே, ஒரே பிறந்த மகனே என்ன பண்ண சொல்றாரு, பலி செலுத்த சொல்றாரு. ஆனா தேவன் என்ன சொன்னாரு, உன்னை நான் என்ன பண்றேன், பெரிய ஜாதியா ஆக்குறேன் அப்படின்னு சொல்ல தேவன் அங்க என்ன பண்ணல, பெரிய ஜாதியா ஆபிரகாமுக்கு கொடுக்கல. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்த நம்ம உற்று பார்க்கும் போது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம்.
ஏன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த ஒரு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண விஷயம் இன்னமும் என்ன ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஆபிரகாமுக்கு பண்ண ஆசீர்வாதத்துல ஆபிரகாமு காத்துட்டு இருக்கிறாரு, அதே போல யாரோ காத்துட்டு இருக்கிறாங்க, தேவனும் காத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிப்பேன் தான் அந்த ஒரு வாக்கு தத்துவம். அதோட முடிஞ்சிச்சா? அது 2 தானே தேவன் கொடுத்தாரு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும். போதுங்க. இது 2 வகுப்பார். ஒன்னு சபை, இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்க. அவ்வளவுதானா? வாசிக்கலாம். பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல் கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். இதுதான் ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் மாத்திரம் கிடையாது, அந்த சந்ததியிலிருந்து பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னார். பாத்தீங்களா? இதுதான் தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். வெறும் அவங்க 2 சந்ததி மாத்திரம் இல்ல, அவங்க மூலியமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் வருது. பாத்தீங்களா? இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். இன்னமும் இந்த வாக்குத்தத்தம் என்ன இருக்கு? காத்துட்டு இருக்கு. யாருக்காக? நமக்காக, சகோதர சகோதரிகள். சரி, அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மோசே. பாருங்க, மோசையோட வாழ்க்கை நமக்கு தெரியும். முதல் 40 நாள் பார்வோனுடைய வீட்டுல எகிப்துல இருந்தாரு. ஒரு வாலிபனா பலசாலியா ஒருத்தரை கொன்னே போட்டாரு. அப்போ தேவன் என்ன பண்ணல, நீங்க ஒருத்தரை சாவடிச்சிட்டீங்க, யூ ஆர் ரெடி, இப்ப நீங்க வனாந்திரத்துக்கு ஜனங்களை நீங்க என்ன பண்ணலாம், அப்படி தேவன் பண்ணல. நெக்ஸ்ட் 40 வருஷம் எங்க ஒரு துரத்தினாருங்க? மீதியான் தேசத்துல 80வது வயசுல, வயசான காலத்துல ஒரு மெய்ப்பனா இருக்கும் போது தேவன் கூப்பிடுறார், நீ இப்போ ரெடி ஆயிட்ட, நீ என்ன பண்ண, இப்போ நீ உங்களோட ஜனங்களை கொண்டு போ. சோ இதை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வழிநடத்தல், அவருக்காக காத்திருக்கக்கூடிய விஷயம். மோசே எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 80 வருஷம். அப்போ தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது மோசேவை ஒரு ரட்சகராக பயன்படுத்துறது நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர், தாவீது ராஜா. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதின் புத்தகம்னு ஒரு புது புத்தகம் வந்திருக்கு. வாய்ப்பு கிடைக்கிற சகோதர சகோதரிகள் அதை நீங்க பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அதுல நம்ம பார்க்கும்போது தாவீது, சாமுவேல் தாவீத அபிஷேகம் பண்ணும் போது அவருக்கு வயது 20 வயசுல ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஆனா எப்ப முழு இஸ்ரேலுக்கு அவர் ராஜாவா ஆனாருன்னு பார்க்கும்போது அவருடைய 37வது வருஷத்துல, 37th இயர்ல. அப்படின்னா எவ்வளவு வருஷம் தாவீது ராஜாவாக காத்திருந்தாருன்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 17 வருஷம், 17 இயர்ஸ் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தாவீது ராஜா, அந்த ஒரு ராஜாவாக, முழு இஸ்ரேலுக்கு ராஜாவாக அவரு காத்திருந்தார். சோ சகோதர சகோதரி, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் த லார்ட், நம்பிக்கையோடு அமைதலோடு கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்களுடைய வேலை, தேவன் எதுக்கு அவங்கள பயன்படுத்துறாங்க, ஏன் பயன்படுத்தினாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமைதலோடு காத்திருந்தாங்க. சரி, இப்போ காக்க தவறான ஜனங்களை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை காக்க தவறான ஜனங்கள்ல நம்ம லிஸ்ட் போட்டோம்னா முதல் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர்கள். அவங்க வனாந்திரத்துல, அதாவது எகிப்தை விட்டு அவங்க வெளியே வரும்போது தேவன் அந்த சீனாய் வனாந்திரத்துக்கு கொண்டு போறார். அந்த சீனாய் வனாந்திரத்துல என்ன நிகழ்ச்சி ஆச்சுன்னு பார்க்கும்போது மோசே அந்த ஒரு கட்டளைகளை வாங்கத்த அந்த ஒரு சீனாய் மலைக்கு கடந்து போறாரு. ஜனங்க வெயிட் பண்றாங்க, ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. போனவர் அப்படியே மேல என்ன ஆயிட்டாருங்க,
போயிட்டாரு, திரும்ப அவர் என்ன ஆக மாட்டாரு, வர மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, உண்டு பண்ணிட்டாரு. இதனால விளைவு என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரணம் என்னன்னா இந்த விக்கிரக ஆராதனை. அதனால அந்த முழு சந்ததி எங்க போலன்னு பார்க்கும்போது அந்த கானான் தேசத்துக்கு போக தவறிட்டாங்க, வாக்குத்தத்த பண்ண தேசத்துக்கு போக தவறிட்டாங்க நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது யார்? சவுல் ராஜா. சவுல் ராஜா. இந்த ஒரு சவுல் ராஜா குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, சூழல் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சவுல் ராஜாவை எந்த ஒரு தப்பு சொல்ல வேண்டாம், ரொம்ப நல்ல ராஜா ஆரம்பத்துல. இப்போ அந்த சவுல் ராஜா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, பெலிஸ்தியர்கள் சுத்தி இஸ்ரேல் சுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, கில்கால்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜனங்களை அழிச்சு போட்டுருப்பாங்க. சவுல் ராஜா வெயிட் பண்றாரு, ஏன்னா ஒரு யுத்தம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், பலிகள் செலுத்தணும். தேவனிடத்துல தேவ சமூகத்துல அந்த ஒரு தீர்க்கதரிசி பலி செலுத்திட்டு தேவன் என்ன சொல்றாரோ அது விதமா தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த யுத்தத்தை அவங்க செய்யணும். சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவரு என்ன பண்ணிட்டாருன்னா வெயிட் பண்ணார், சாமுவேல் வருவார், வெயிட் பண்ணார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, இல்ல சாமுவேல் ராஜா அவர் சாமுவேல் வர மாதிரி தெரியல, நம்ம என்ன பண்ணிடலாம், பலிகளை செலுத்திடலாம் அப்படின்னு பலி செலுத்திட்டாரு. இப்போ சாமுவேல் வராரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10-14. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்போ சவுல் வந்துட்டாரு, பலியெல்லாம் செலுத்தி முடிச்சாச்சு. இப்போ சவுல் வரும்போது ஐயோ சவுல் வந்துட்டாருன்னு நம்ம வணக்கம் பண்ணலாம், சாமுவேல் வந்துட்டாரு அவருக்கு நம்ம வணக்கம் பண்ணலான்னு வரும்போது, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, நான் பார்த்தேன் நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க சிதறி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா யுத்தம் என்ன ஆயிடுச்சு, கிட்ட வருது, அவங்க பயத்தால சிதறி போனாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பாத்தீங்க, சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும். குறித்த நாட்களிலும் திட்டத்துல யார் வரலீங்களா, சாமுவேல் வராதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு இந்த மாதிரி அவங்க சூழல் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா போய் பலி செலுத்திட்டேன். இப்ப கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, சாமுவேல் லேட்டா வந்தாரா? சாமுவேல் லேட்டா வந்தாரு இல்லைங்களா? தேவனோட தீர்க்கதரிசி சாமுவேல் அவர் லேட்டா வந்தாருங்களா? இப்போ சூழல் தேவனுக்கு தெரியாதா? அந்த மிக்தோல்ல அந்த இடம் பேர் என்னங்க, கில்கால்ல பெலிஸ்தியர்கள் அங்க அட்டாக் பண்றது தேவனுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். இங்க சாமுவேல் லேட்டா வந்திருப்பாரு. ஒருவேளை தேவன் சாமுவேல் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பிலிஸ்தியர் மொத்த இஸ்ரேல சாவச்சிட்டோம், அப்புறம் நீங்க போங்க, அப்படி தேவன் பண்ணிருப்பாருங்களா? யார் இங்க லேட்டா இருந்து? யாரும் லேட் ஆகல. அவசரப்பட்டு யாருன்னு பார்க்கும்போது சவுல் ராஜா தான் அவசரப்பட்டாரு. அப்படின்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்கு சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு, காக்க தவறிட்டார். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட நம்ம பல விதத்துல கையாளலாம், பலவித உதாரணம் கொடுக்கலாம். அவசரப்பட்டு செய்யற வேலை, ப்ரிப்பரேஷன் இல்லாத செய்யற வேலை. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் அவசரப்பட்டு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் ஆகும். ரொம்ப விசேஷமாக ஊழியம் விஷயத்துல இங்க சவுல் ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன் கூட. ஆசாரியனோட வேலை யார் செய்யணும்? ஆசாரியன் தான் செய்யணும். ராஜாவோட வேலை ராஜா தான் செய்யணும். ஆசாரியன் தேவன் கிட்ட அங்கீகாரம் வாங்கிட்டு தான் சவுல் என்ன பண்ணிருக்கணும், அவங்க போய் அந்த யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஒருவேளை இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சவுல் ராஜா கிட்ட காட்டின அந்த கேரக்டர் என்னன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கத்தர்க்காக காக்கல அவரு. அதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்டிகல் வாசிங்க. Apparently King Saul was not evilly intentioned. அப்படின்னா
சவுல் ராஜாவுடைய எண்ணம் கரெக்டா தான் இருந்துச்சு, அவர்ல எந்த ஒரு தீமை இல்லை. ஏன்னா ஜனங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போறாங்க, சாக போறாங்கன்னு அந்த ஒரு பயத்துல தான் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, பலி செலுத்திட்டாரு. எந்த ஒரு தீமையும் இல்லை. ஆனால் but lacked proper respect and reverence for the Lord. இந்த இடத்துல பலி செலுத்திட்டாரு, அதுல எந்த தீமையும் இல்லை. ஆனா தேவனிடத்துல பயமோ பக்தியோ அங்க வெளிப்படல. சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது பாருங்க, as with some in spiritual Israel today. இப்போ இதே கேரக்டர் யார்கிட்ட கூட இருக்கு, யார வேண்டாம், என்கிட்ட இருக்கு இல்லைங்களா? என்கிட்ட ஒரு lack of reverence, lack of respect பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டாம். ஒருவேளை நம்ம சர்ச்ல நடக்கக்கூடிய அப்பியரன்ஸ், ஒருவேளை நம்ம டிஷர்ட் போட்டுன்னு ஒரு மாதிரி நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நின்று எப்படி இருப்பாங்க, புல்பிட் முன்னாடி ஒரு ரெவரன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு சாங் இருக்கட்டும், நம்ம தேவனிடத்துல பாடக்கூடிய பாடல்கள் கடைசி மூமெண்ட்ல நம்ம பண்ணாது எப்படி இருக்கும், ஒரு சிங்க்ரோனைஸா ஹார்மோனியஸா இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அதுல கர்த்தருக்காக காத்திருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இப்படி இருந்தா மாத்திரமே அவரோட ரட்சிப்புக்கு நம்ம என்ன ஆகுவோம், சுதந்திரவனா ஆகும். சகோதர சகோதரிகளே, சப்ஜெக்ட் எனக்கு தான், உங்களுக்கு யாருக்கும் இல்லை. அந்த ஒரு பாயிண்டோட தான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, யார் கர்த்தருக்கு காக்க தவறிட்டாங்க? நாமினல் சிஸ்டம், நாமினல் கிறிஸ்டியன், இவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க? கர்த்தர் இயேசு கொடுத்த கட்டளை என்ன? அந்த சுவிசேஷ யுக ஆரம்பத்துல நான் 2ஆம் வருகையில வருவேன், கர்த்தர் இயேசு சொன்னார். வந்து இந்த பூமியில அந்த ஆளுகையை நான் என்ன பண்ணுவேன், கையில எடுப்பேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அமைதலா இருங்க. ஆனா இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, 1260 வருஷம் அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அன்றாட பலியை நீக்கிட்டு, ரான்சம் சாக்ரிஃபைஸ் உடைய அந்த ஒரு மெரிட் அவங்க தள்ளிட்டு, பாலாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டு 1260 வருஷம் 1260 years அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஆளுகை செஞ்சாங்க, கர்த்தருக்காக காக்கிறது இல்லை. இதனால பைபிள் லாங்குவேஜ் இல்லைங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, ஹிஸ்டோரியன்ஸ், சாதாரண மனுஷன் அந்த காலத்தை என்ன சொல்றாருங்க பார்க்கும்போது, டார்க் ஏஜ், இருண்ட யுகம், தேவனோட வழிநடத்தலே இல்லாத காலம், மனுஷனே தன்னை மேன்மைப்படுத்தின காலம், டார்க் ஏஜ். பக்த சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக காக்க தவறுன ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவைகளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழுக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வேலி மான்களின் மேலும். போதுங்க, வசனம் ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வாசிக்கலாம். எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவர் யாருன்னா கர்த்தர் இயேசு, எனக்கு பிரியமானவரை மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும், அவளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விழிக்க பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இங்க யார் எருசலேமின் குமார்த்தி பார்க்கும்போது, ஒருவேளை சர்ச்ச என்ன சொல்லுவாங்க, சியோனின் குமார்த்தி, the daughter of Zion, the church. இது யார் எருசலேமின் குமார்த்தி அப்படின்னு பார்க்கும்போது, சியோனின் குமார்த்தி போலவே காட்டக்கூடிய இன்னொரு குமார்த்தி, அந்தி கிறிஸ்து அமைப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, என்னுடைய பிரியத்தை, மை லவ் யாரு, கர்த்தர் இயேசு, அவருடைய 2ஆம் பிரசனம் வர இருக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா நீங்களே ஆளுகையை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்காதீங்க. அந்த பவர் அத்தாரிட்டி நீங்க என்ன பண்ண வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அதுதான் நம்ம இந்த ஒரு உன்னத பாட்டுல இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். டார்க் ஏஜ், கர்த்தருக்காக காக்க தவறிட்டாங்க. சரி, இப்போ கர்த்தருக்காக காத்த யார் யார் காத்து கொண்டாங்கன்னு நம்ம பார்த்தோம், காக்க தவறணுங்களும் பார்த்தோம். இப்படி சொன்ன கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரா பார்க்கும்போது, ஆமா, தேவனே காத்துட்டு இருக்கிறார். பாருங்க,
வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், 24 எல்டர்ஸ், அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு பீஸ்ட், லிவிங் பீஸ்ட், அந்த ஜீவ மிருகங்கள், அந்த 4 குணலட்சணங்கள், தேவனுடைய 4 குணலட்சணங்கள், அந்த 24 மூப்பர்கள், இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது 24 தீர்க்க தரிசன சத்தியங்கள், மனுக்குலத்துக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனங்கள், அவருடைய குணலட்சணம், இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்போ இந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதே விஷயத்த நம்ம டாபர்நாக்கல்ல பார்க்கும்போது அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்ல பாருங்க, அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்ல 2 கெரோப் இருக்கும். அது ஸ்டாட்டிக் அப்படி நின்றுட்டு இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முகமுகமா பார்த்துட்டு இருக்கோம். அது எந்த குணலட்சணத்தை குறிக்குதுன்னு பார்க்கும்போது வல்லமை மற்றும் அன்பு. அந்த ஒரு மர்சி சீட்ல அந்த ரத்தத்தை தெளிக்கக்கூடிய விஷயத்தை குறிக்குது, தேவனுடைய நீதி. அதுக்கப்புறம் அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஷகீனா குளோரி எதை குறிக்குது? அவருடைய ஞானம். இப்போ தேவனுடைய குணலட்சணத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு மேல தேவன் அன்பானவர்னு தெரியணும், உயிர்த்தெழுதல் மூலியமாக அவருடைய வல்லமை வெளிப்படணும். இந்த 2 கேரக்டரும் என்ன ஆயிட்டு இருக்கு? வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தேவனே அவருடைய குணலட்சணத்திலே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்போது காத்துன்னு இருக்கிறார். கர்த்தர் இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தோடைய சுருக்கம் நம்ம பார்க்கும்போது, வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஜீசஸ் கிரைஸ்டுக்கே ஒரு 1000 years தேவைப்படுது. எதுக்கு? இந்த முழு உலகத்தை ஏதேன் தோட்டமா மாத்தி தேவனுடைய பாதப்படியா தேவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் வேணும்? அவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அந்த நாட்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் இப்போ காக்கிற விஷயத்துல சில ஜீவனுள்ள விஷயத்த நம்ம பார்த்தோம். ஜீவன் இல்லாத விஷயம் என்னென்ன கர்த்தருக்காக காத்து கொண்டு இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஓகே, பார்க்கும்போது பிரமிட்ஸ் ஃபாலோ கிளாஸ்ல கேட்டுருப்போம். தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒரு கல் சாட்சியில, ஒரு ஸ்டோன் விட்னஸா எங்க வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது 2 எல்லைகள் மத்தியில ஒரு ஸ்டோன் விட்னஸா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? பிரமிட்ஸை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம பார்க்கும்போது ரசலோடைய கல்லறை அது எதில் செஞ்சிருக்கிறாங்க பார்க்கும்போது பிரமிட்ஸ்ல செஞ்சிருக்காங்க. ரசலோடைய கல்லறை பிரமிட். ஸோ பிரமிட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படியே அழகாக எதுல இருக்குங்க? அதுக்குள்ள இருக்கு. ரசல் ஆராய்ச்சி பண்ணும் போது அவரோட 3rd வால்யூம்ல சொல்றாரு, என்ன ஒரு கல்லு எப்படியோ ஒரு எஜிப்ட்ல ஒரு வித்தியாசமா விசித்திரமா இருக்கு. ஏன்னா ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ்ல அது ஒண்ணு. அதுக்குள்ள என்ன இருக்குன்றத ரசல் அவங்க ஆராயும் போது தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுமையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இசைவா ஹார்மோனியஸா என்ன இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு பிரமிடை எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிருச்சு? ஏறக்குறைய 4000 வருஷமா பிரமிடு என்ன ஆயிட்டு இருக்கு. அது யாருக்காக சாட்சி கொடுக்கறதுக்குங்க? நமக்காக சாட்சி கொடுக்கறதுக்கு. ஜீவன் இல்லாத கல் அது என்ன பண்ணுதுன்னா 4000 வருஷம் கர்த்தருக்காய் காத்திருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்காய் காக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சரி, இன்னொரு காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். வேற என்ன விஷயம் கர்த்தருக்காய் காத்திருந்துச்சு பார்க்கும்போது, பைபிள் அதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் தானியேல் கிட்ட சொல்றாரு, இந்த காரியம்லாம் என்ன? தானியேல் கேட்கிறாரு, என்ன நிறைய டைம் கொடுத்துருக்கிறீங்க, நிறைய டைம் ப்ராஃபஸி கொடுத்துருக்கிறீங்க, என்ன இந்த விஷயம் எப்ப நிறைவேறும்? தானியேல் தேவன் சொல்றாரு, தானியேல் க்ளோஸ் இட், சீல் இட். அந்த ஒரு டைம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு பார்க்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தானியேல் எவ்வளவு வருஷம் அந்த தீர்க்க தரிசனம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு? ஏறக்குறைய 2500 வருஷம். கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை, அவர் வந்து ஆளுகை செய்து ராஜாவாக எல்லாமே என்ன ஆகுது? அந்த ஒரு டைம் ப்ராஃபஸி கரெக்டா ஓப்பன் ஆகுது 2500 வருஷத்துக்கு பிறகு. வசனம் தேவனுக்காக காத்திருக்கு. சரி, வேற என்ன எவிடன்ஸ் பார்க்கும்போது 2 விட்னஸ், 2 சாட்சிகள்.
ரெவலேஷன் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடு மற்றும் முழு பைபிள். போப்பு மார்க்கத்துக்கிட்ட ஒரு புரியாத பாஷையில மாட்டிட்டு இருக்கிற பைபிள் என்ன ஆச்சுன்னா, எப்போ அந்த ஒரு போப்பு மார்க்கத்தோடைய காலம் முடிச்சிச்சோ அப்போ அது என்ன ஆச்சுங்க, வெளியே வந்துச்சு. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த பைபிள், அந்த ஒரு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படி வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3.5 நாளைக்கு பின்பு பாருங்க, 3.5 நாளைக்கு பின்பு. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, காலம் அரை காலம் நான் பார்த்துருக்கலாம், 1260 வருஷம். அந்த காலத்துக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து, பாருங்க, ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, அந்த ஒரு புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு பைபிளுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா அப்படின்னா வேத வசனம் அப்போ எழும்ப ஆரம்பிச்சிச்சு. 1800ஆவது ஆண்டு பைபிள் சொசைட்டிஸ் என்ன ஆச்சு, வெளியே வந்துச்சு. அது வரைக்கும் போப்பு மார்க்கம் அவங்க என்ன பண்ணாங்க, அது வெளியே கொண்டு வராத இருக்கக்கூடிய பைபிள் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வெளியே வந்துச்சு. 1260 இயர்ஸ் பைபிளே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மறைக்கப்பட்டிருச்சு. தேவனுடைய வசனங்கள் என்ன ஆயிடுச்சு, காத்திருந்தது. சரி, அடுத்த விஷயம் என்ன, அதர் எவிடன்சஸ். காக்கிற விஷயத்துல சில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜின்னு என்ன சொல்றதுங்க தமிழ்ல, புதைபொருள் ஆராய்ச்சி. ஏதோ ரொம்ப காலமா ஏதோ ஒரு விஷயம் மண்ணுக்குள்ள புதைச்சிச்சுன்னா அது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை தோண்டி நோண்டி எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 வருஷம், ஒரு இந்த 100 இயர்ஸ்க்குள்ள என்ன ஈவெண்ட் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது மேல பாருங்க, நல்ல வஞ்சிர மீன் மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்கும்போது ஒரு வஞ்சிர மீன் மாதிரி இருக்கு. நோவோட பேழை அது மவுண்ட் ஹராரட்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மவுண்ட் ஹராரட்ல நோவோட பேழை அப்படி நிக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன குறிக்குது, தேவன் அந்த முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாரு தண்ணீர்ல. ஆனா அந்த நோவா பேழை எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு நமக்கு சாட்சி கொடுக்குது, ஏறக்குறைய 4000+ இயர்ஸ், 4000 இயர்ஸ் பிறகு இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பைபிள் இஸ் நாட் அ மித், அது ஒரு புராண கதை இல்லை, அது உண்மையாகவே தேவனால் இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஒரு நிருபம்னு இந்த ஆர்கியாலஜி எவிடன்ஸ் என்ன பண்ணுதுங்க. ஸோ இந்த ஒரு எவிடென்ட் வெளியே வரத்துக்கு 4000 வருஷமா என்ன இருக்கு, இந்த புதைப்புறல் இருக்கக்கூடிய விஷயம் கர்த்தருக்காய் காத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். பிக்சர் தெரியுதுங்களா, என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கணும். ரெட் சி அந்த ஒரு வனாந்திர பிரயாணத்துல அவங்க போகும்போது அந்த செங்கடலை கடந்து போகும்போது பாரோன் அவருடைய ஆட்கள் வந்து அந்த செங்கடலை கடக்கும் போது அது மூடிச்சு பாத்தீங்களா, ரெட் சி. அப்போ சில வீல், அந்த பாரோனுடைய அந்த வீல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம்னா, இந்த எவிடன்ஸ் கூட கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, காத்திருந்து நமக்கு ஒரு சாட்சியம், நம்மளோட ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெளியே கொண்டு வந்திருக்காரு தேவன். சரி, இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவ்வளோ காரியமும் கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா காத்திருக்குன்னு சொல்லும் போது, இட் இஸ் குட் ஃபார் த மேன் டு சைலண்ட்லி அண்ட் டு ஹோப் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் காட். அதாவது நம்பிக்கையோடும் அமைதலோடும் கர்த்தருக்காய் காத்திருக்கிறது நல்லது. ஸோ இப்போ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணுது, தேவனுக்காக கர்த்தருக்காக காக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எவ்வளோ சுருக்கமா முடியுமோ அது நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்காக காத்து கொள்ளுகிற விஷயத்துல இது கர்த்தர் இயேசு பத்தியான தீர்க்க தரிசனம், அதே போல சபையாக இருக்கக்கூடிய நமக்கான தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 19 to 18. கொஞ்சம் கஷ்டமான தீர்க்க தரிசனம், புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறுகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும்,
பாதியில் இருக்கிற வீரினை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இது யாக்கோபு அவங்களுடைய 12 பிள்ளைகள் பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. யூதா எப்படி இருப்பார், தான் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும்போது, தானை பத்தி சொல்லும் போது அவர் ஜனங்களை நியாயம் விசாரிப்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டரிஸ்டிக் சொல்லும் போது அவர் ஒரு பாம்பு மாதிரி இருப்பார், ஒரு சர்பென்ட் போல இருப்பாரா. அவர் என்ன பண்ணுவார்னா, குதிரை மேல போற ஒரு மனுஷனை என்ன பண்ணுவார்னா, அந்த சர்பம் அந்த குதிரையோட குதிகால கடிக்கும். அப்ப அந்த குதிரை மேல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, மல்லாந்து விழுவார். அப்படின்னா என்னன்னா, பாம்பு குதிரையை கடிக்கும், அந்த குதிரை தவறி விழும் போது மேல இருக்கிறவர் என்ன ஆவாரு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கின யாக்கோபு நெக்ஸ்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், காத்துட்டு இருக்கிறேன். சரி, இந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தான் பத்தி சில இதுதான் அந்த பிக்சர். குதிரை, அது மேல இருக்கிற மனுஷன், பாம்பு குதிகால கடிக்குது, மேல இருக்கிறவர் என்ன ஆகுறாரு, விழு. இதுதான் காரியம். இப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தான் பத்தி நம்ம சில வரலாற்றை பார்க்கலாம். அப்பதான் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் விஷயத்துல பார்க்கும்போது, இந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்துல ஜஸ்ட் நான் இதோட அவுட்லைன் சொல்றேன். கானான்குள்ள வந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க. அவங்களுக்கான நிலத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிச்சு கொடுக்கும் போது இந்த தான் மாத்திரம் என்ன பண்ணலன்னா, அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குற இடத்துல அவங்க போய் என்ன பண்ணல, ஆக்கிபை பண்ணல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த நிலத்துல அவங்க என்ன பண்ணலைங்க, ஆக்கிபை பண்ணல. மாறாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல தானம் கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த இடத்த விட்டு நார்த் சைட் போறாங்க. அந்த ஊர் பேர் என்னன்னு பார்க்கும்போது லாயிஷ் ஊர் பேரு, அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. அவங்க போற திசை என்னன்னு பார்க்கும்போது நார்த் சைடு போறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் எந்த சைடு, அந்த பக்கம். ஆனா ஜஸ்ட் மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்க போறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நார்தன் சைடு போறாங்க. இப்போ அந்த நார்த் சைடு போகும்போது என்னன்னா, முழு விக்கிரம் நிறைஞ்ச ஒரு தேசம் அங்க இருக்கு. அங்க மீகா என்னக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மீகா யாருன்னு பார்க்கும்போது விக்கிரக சேரவர், எல்லா கிரேவன் ஐடல் சேரவர். இந்த மீகாவோட வீட்டுல தங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவர் வீட்லயே தங்கிட்டு அவருடைய விக்கிரத்தை அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு அந்த லாயிஷ் என்னக்கூடிய பட்டணத்துல வைக்கிறாங்க. ஸோ அந்த லாயிஷ் என்னக்கூடிய பட்டணத்தை வைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களை கொன்னுட்டு எரிச்சிட்டு அந்த விக்கிரத்தை வச்சு அவங்க அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க, குடியிருக்கிறாங்க. பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்த் சைடு போறாங்க, ஐடல்ஸ் கொண்டு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை கொன்னுட்டு எரிச்சிட்டு இவங்க என்ன ஆறாங்க, செட்டில் ஆகுறாங்க. எவ்வளவு காலம் இருக்கும்னு பார்க்கும்போது 30வது வசனம் வாசிக்கலாங்க. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனேசையின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனாதானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும். பாருங்க, அந்த தேசத்தார் சிறைப்பட்டு அப்படின்னா தேவன் அவங்க கிட்ட அந்நிய ஜாதிகளை சிறைப்பட்டு கொண்டு போனார் பாத்தீங்களா. அந்த டைம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்கிரகனால நிரப்பி அந்த ஊரை என்ன பண்ணிருக்கிறாங்க, தான் கோத்திரம் வச்சிருக்கிறாங்க. இது முதல் பாயிண்ட், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பாருங்க, இதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன ஆயிடுச்சு, சாலமோன் நாட்கள் பிறகு 2ஆ பிரிஞ்சிச்சு. ஜெருபாபேல், ரெஹோபாபேல். இவங்க 2 பேரை பிரிக்கும் போது இந்த ஜெருபாபேல் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரேல் ஜனங்க எருசலேமுக்குள்ள ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு 2 பொண்ணு கண்ணுக்குட்டியை வச்சுட்டாங்க. கோல்டன் காஃப் எங்க வச்சாங்கன்னு பார்க்கும்போது, ஒன்னு பேட்டேல்ல, இன்னொன்னு தான் தான் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ ஒன்னு நீங்க நார்த் சைட் போயிடுங்க, இல்லைன்னா சவுத் சைட் போயிடுங்க. ஆனா எங்க போக கூடாது, எருசலேமுக்கு மாத்திரம் நீங்க ஆராதிக்க போக கூடாதுன்னு. இது இந்த இன்ஃபுளுன்ஸ்ல எங்க வந்துச்சு, அதாவது இந்த விக்ரம் என்னக்கூடிய விஷயம் பூமியில எப்படி வந்துச்சு, எப்படி அது இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சுன்னு பார்க்கும்போது, கம் அவுட் ஆஃப் த பாபிலோன், பாபிலோன் விட்டு வெளியே வாங்க. இந்த சப்ஜெக்ட்ல பாபிலோனோட ஃபவுண்டர் நிம்ரோத்
நிம்ரோத், சிம்ராமிஸ் நிம்ரோத், அவர் தான் முதல்ல என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது இந்த விக்கிரத்தை என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தார். சோ அந்த ஒரு நிம்ரோத்னால தான் விக்ரம் எனக்கூடிய விஷயம் வந்துச்சு. ஜஸ்ட் நீங்க கூல கேள்வி, ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டாம். நிம்ரோத், அந்த நிம்ரோத்னால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஐடல் வர்ஷிப் எஜிப்ட்ல வந்துச்சு, போஸ்ராஸ் எனக்கூடிய வணக்கத்துல. சரி, அதுக்கப்புறம் அது எங்க இன்ஃபுளுன்ஸ் ஆச்சுங்க? வில்டர்னஸ்ல, எங்க அந்த ஒரு சீனாய் மலை கிட்ட. அதை தொடர்ந்து எங்க வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் கோத்திரம் அந்த விக்கிர வழிபாட செஞ்சாங்க. இப்போ தானுக்கு நெக்ஸ்ட் அந்த கிரேக்க தேசத்துல, கிரேக் நம்ம பார்க்கறோம்ல 5ஆம் பேரரசுல கிரேக், அவங்களுடைய கடவுளுடைய பேர் வந்து கான், சிஏஎன் கான். சோ தான் இருந்த இடம் அங்க அவர்களுடைய கிரேக்கர்களுடைய தேவருடைய பேர் கான். அந்த இடத்த பேர் எப்படி மாத்திட்டாங்கன்னு பார்க்கும்போது தானேஷ். தான் தான் என்ன ஆயிடுச்சுங்க? தானேஷ் அப்படின்னு மாறிச்சு. இது நமக்கு தேவையில்லை, ஹிஸ்டரி. இது ரொம்ப முக்கியம். ரோம காலத்துல, ரோமன் டைம்ஸ்ல இந்த தானேஷ் எனக்கூடிய பேர் என்ன ஆயிடுச்சு? சிசரியா பிலிப்பி. சிசரியா பிலிப்பி. இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு கண்ணுக்குற்றி இவங்க எல்லாம் வழிபட்டாங்க. அது காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த கடவுளுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது என்னன்னா காட் ஆஃப் சால்வேஷன். இந்த கடவுள்கள் தான் அவங்களை என்ன பண்ண போகுது? ரட்சிக்க போது. ஒரு ரட்சகர்னு இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலை நம்ம எடுத்துக்கணும்னா இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சகர் வருவாருன்னு தீர்க்க தரிசனம் இருக்கு, அதுதான் அவங்க நம்பிக்கை. ஆனா இங்க எந்த மாதிரி ஒரு மெசியா, எந்த மாதிரி ஒரு ரட்சகர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது கவுண்டர் ஃபிட் மெசியா. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஏன் பேசுறோம்னா இந்த டைம்ல தான் யார் வராங்க? ரோமன் டைம்ல தான் நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் வராரு, கர்த்தர் இயேசு வராரு. கர்த்தர் இயேசு வந்தவர் என்ன பண்றாருன்னா முதலாம் வருகையில நேரா தங்களுடைய சீஷர்களை சிசரியா பிலிப்பிக்கு கொண்டு போறாரு. ஹிஸ்டரி கிளீனா தெரியும் அவருக்கு. எவ்வளவு விக்கிரம் நிரம்பி இருக்கு. அந்த விக்கிரத்தோடைய பேர் என்ன? எல்லாமே காட் ஆஃப் சால்வேஷன். ஆனா உண்மையாலே மெசேஜ் யாருங்க? இப்ப கர்த்தர் இயேசு அந்த இடத்துல போறாரு, போய் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது இதுதான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். எந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவர் சொல்லிக்கிறார் பாருங்க. சோ இது எங்க இருக்குன்னு பார்க்கும்போது தான் அந்த லாயிஷ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த லாயிஷ் அது ஜஸ்ட் கீழே தான் இந்த பிலிப்பு சிசரியா இருக்கு. அங்க ஜீசஸ் கிறிஸ்ட் போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா சுத்தி சூழல் பாக்குறாரு. எல்லாம் அந்த ஒரு காலமாடு அதெல்லாம் வச்சு இதுதான் ரச்சிக்கும் சொல்லிக்கிறாங்க. இப்போ சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு, ஜனங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க? அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு அவர் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று சொல்கிறார்கள் என்றார். பாருங்க, வேற டைமென்ஷன் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இப்ப கேக்குறாரு. அதெல்லாம் ஓகே, நீங்க யார் என்ன சொல்றீங்க? அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கரெக்ட்டா சொன்னார். ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாக இருக்கக்கூடிய கிறிஸ்து ரட்சகர். கரெக்டா சொல்லிட்டு பேருக்கு கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போதான் அவர் என்ன பண்றாருன்னா கவுண்டர் ஃபிட் மெசேயா நீங்க பாத்தீங்கல்ல, இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையான மெசேயா ஒரு ராஜ்யத்துல அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அந்த தரிசனத்தை காமிக்கிறார். The picture of டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபமாகக்கூடிய விஷயம். அப்ப அங்க ரெண்டு பேர் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மறுரூப காட்சியில மோசே மற்றும் எலியா. யார்கிட்ட காமிக்கிறாருன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. இப்ப அந்த மோசே யாரு, அந்த எலியா யாரு அப்படின்னு பார்க்கும்போது மோசே முற்பிதாக்கள், எலியா சபை. சோ இந்த உலகத்தை தேவன் மேசியா அவர் எப்படி ஆளுகை செய்வாருன்னு பார்க்கும்போது எலியா வகுப்பாரான சபை மற்றும் மோசே வகுப்பாரா இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் மூலியமா தான் அவர் என்ன பண்ண போறார், இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறார். உண்மையான மெசேஜ் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது
ஒரு தரிசனத்தை காட்டுறார். தான், இப்போ அந்த தான் கோத்திரம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு தானோடைய மிஸ்டேக். அவங்க வட திசையத்துக்கு போனாங்க, விக்கிரத்தை வச்சாங்க, அங்க இருக்கிற சாமானிய ஜனங்களை கொன்னுட்டாங்க. சோ இது யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? தான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜூடாஸ் காரியோத். தானோட கேரக்டரிஸ்டிக் அப்படியே ஜூடாஸ் இருக்குங்களா? அழகா இருக்கு. நெக்ஸ்ட் சாத்தான் கிட்ட இருக்கா? இருக்கு. பேர் சபை கிட்ட இருக்கா? அப்படியே இருக்கு. சோ தான் அந்த ஒரு கோத்திரத்தோடைய அந்த ஒரு விளக்கத்தை பார்க்கும்போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குங்க? தான் கிட்ட இருக்கிறதுனால தான் இத பார்த்த யாக்கோபு என்ன சொல்றாரு, இது ஏதோ நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லிட்டீங்க, இத நான் பார்க்கும்போது உங்களுடைய தெய்வீக திட்டமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனாலும் நான் என்ன பண்றேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன்னு யாக்கோபு சொல்றார். அப்படி சோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி தேவனோட தெய்வீக திட்டம் கொலாப்ஸ் ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இதுதான் விஷயம். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி. எப்படி அது அவங்க நினைச்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி, தான் சாத்தானுக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல அவங்க எங்க போனாங்க? நார்த். இப்போ நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பிரமிட் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பிரமிட்ஸ். ஸோ பிரமிட் பார்க்கும்போது சாத்தான் பத்தி ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கு. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். நான் வானத்துல ஏறுவேன், தேவனுடைய பெரிய ஆளாவ, நான் வடதிசத்துக்கு போவேன், நார்த் சைடுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் போது பிரமிட்ஸ் ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அந்த பிரமிட ஃபவுண்டேஷன் போடும்போது டிசெண்டிங் பேசேஜ்ல இருந்து அவங்க ஃபவுண்டேஷன் லே பண்ணும் போதுங்க, இது டிசெண்டிங் பேசேஜ், இது அசெண்டிங் பேசேஜ், இது டிசெண்டிங் பேசேஜ். சோ இந்த டிசெண்டிங் பேசேஜ் அவங்க ஃபவுண்டேஷன் போடும்போது ஜஸ்ட் அவங்க தலை தூக்கி மேல பார்த்தா ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரோட பேர் ஆல்பா டிராகோ. ஆல்பா டிராகோ. டிராகோன்னு என்ன சொல்லுவாங்க? டிராகன், சர்ப்பம், பலிய பாம்பாகிய. ஒருவேளை அந்த ஒரு ஆல்பா டிராகோவை பார்த்து அப்பாங்க அப்படியே ஸ்னேக் ஷேப்ல தான். சோ இந்த பிரமிட்ஸ்ல ஜஸ்ட் அப்படி கட்டலைங்க, தேவன் கரெக்டா நிர்ணயிச்சிருக்கிறாரு. ஏன்னா சாத்தான் மேல இருந்து அவர் என்ன ஆயிருக்கிறாரு? டிசெண்டிங் பேசேஜ்ல தான் விழுந்திருக்கிறாரு, கீழே விழுந்திருக்கிறாரு. சோ அந்த ஜஸ்ட் பிரமிட்ஸை பார்த்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். ஒருவேளை இங்க இருந்து பார்த்தா அந்த ஸ்டார் தெரியாது, ஏன்னா அது ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கும். பட் ஜஸ்ட் நம்ம தலை தூக்கி பார்த்தா அந்த ஆல்பா டிராகோ நட்சத்திரம் அங்க இருக்கு சகோதர சகோதரி. சோ இதை நம்ம பார்க்கும்போது அந்த தான் கோத்திரத்துக்கும் சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்துமைய நம்ம பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அந்த தான் அவங்க பத்தி சொல்லும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? பாம்பு போல இருப்பாங்க. அத கடிச்சா என்ன ஆகும்? அந்த குதிரை கீழே விழும். அந்த குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிறவர் கூட என்ன ஆவாரு? கீழே வந்துடும். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கொலாப்ஸ் பண்றது தான் யாரோட பிளான்ங்க? சாத்தானுடைய பிளான். இப்போ ஜீசஸ் கிறிஸ்டோடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோடைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். குதிரை எது குறிக்குது? டாக்டரின், தேவனுடைய தெய்வீக திட்டம், இல்லைன்னா தேவனுடைய அரேஞ்ச்மெண்ட். இப்ப அந்த குதிரை என்ன ஆகுது? நிக்கல, அது ஓடினே இருக்கு. டிவைன் பிளான் கூட என்ன ஆயிட்டு இருங்க, ரன் ஆயினே இருக்கு. இப்ப இந்த டிவைன் பிளான் மேல உக்காந்துட்டு யார் அதை டிரைவ் பண்றது? கர்த்தர் இயேசு தான். இப்ப கர்த்தர் இயேசு தான் இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய அதிபதி. அவர் தான் என்ன பண்றாரு? இந்த தெய்வீக திட்டத்தையே அவர் என்ன பண்றாரு? நடத்தக்கூடிய கர்த்தர் இயேசுவ பாம்பு போல சாத்தான் என்ன பண்ணுச்சு? ஒரே அடியா அடிச்சு. எப்போ அடிச்சுச்சு? அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல. கர்த்தர் இயேசுவோடைய மரணம், அவருடைய மரணம். சோ இந்த பாடத்தை பேசின சகோதரர் சொல்றாரு, சாத்தான் கொடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே என்னங்க? ஜீசஸ் கிறிஸ்டோடைய சாவு தான். அவர் நினைச்சிட்டார் சாத்தான் இயேசு கிறிஸ்துவ சாகடிச்சிட்டா அதுக்கப்புறம் தேவனால என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா வசனம் என்ன சொல்றது வாசிக்கலாம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
2:14. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாருங்க. ஒருவேளை மரணம் இந்த பூமிக்கு எப்படி வந்துச்சு? சாத்தானால தான். இப்போ மரணத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ ஜீசஸ் கிறிஸ்து அவரோட முதலாம் வருகையில வந்து செத்தாரோ அன்னைக்கு டேட்டு சாத்தானுடைய டேட் என்ன ஆயிடுச்சுங்க? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Satan's master stroke on Jesus' death. ஆனா Jesus death become God's master stroke for Satan's death. எப்போ கர்த்தர் இயேசு செத்தாரோ சாத்தானோட மரணம் என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த தீர்க்கதரிசன வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் இயேசு மரிக்கணும், அந்த பாம்பு கடிக்கணும். யார் மூலியமா கடிக்கணும்னு பார்க்கும்போது யூதாஸ் காரியோத்துனால கர்த்தர் இயேசு அங்க சாகடிக்கப்பட்டாரு. அதே நேரத்துல என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? சாத்தானுடைய மரணமும். இத யாருக்கு இந்த காரியம் யாருக்கு புரியல? யாக்கோப்புக்கு புரியல. அதனாலதான் அவர் பயந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு. ஏன்னா என்டையர் பிளான் ஆஃப் சால்வேஷன் யார் தான் கோர்? ஜீசஸ் கிறிஸ்ட் தான். அவருடைய மரணம் தான் முக்கியம். அந்த மரணமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா முழு தெய்வீக திட்டம் என்ன ஆயிடும்? ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா அத தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவருடைய மரணத்தை வச்ச சாத்தானுடைய மரணத்தை என்ன பண்ணிட்டாரு? தீர்மானிச்சிட்டாரு. அதுதான் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? காத்துட்டு இருக்கிறேன். இது கர்த்தர் இயேசு அவருடைய விஷயம். இப்போ சபை விஷயத்துல பார்க்கும்போது தான். இந்த தான் பத்தி பார்க்கும்போது அவங்க குடி போன இன்னொரு இடம் என்னன்னு பார்க்கும்போது பாஷான். இந்த ஒரு தான் குடிக்க போன இன்னொரு இடம் பாஷான். இங்கதான் இந்த லாயிஸ் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த பிளேஸ் தான் ஆக்கிபை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பாஷான் உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட் பார்க்கும்போது தான் எப்படி இருப்பாருன்னா, ஒரு வாசிங்கிறது உபாகமும் 33:22. தானை குறித்து தான் ஒரு பலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். தான் ஒரு பாலசிங்கம், எங்க லயன். அவர் எங்க தந்து குதிப்பாராம்? பாசான்ல இருந்து குதிப்பாராம். தான் சிங்கம் யாரை குறிக்குது உங்களுக்கு தெரியும். தான். நெக்ஸ்ட் பாசானுடைய பர்வதம். இந்த பாசானுடைய பர்வதம் எப்படி இருக்குன்னா, சில மவுண்டன்ஸ் ரொம்ப பெருசா இருக்குமா, சில மவுண்டன் சின்ன சின்னதா இருக்குமா. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதை குறித்து நம்ம தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 68:15-18. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிங்காரங்களுக்குள்ளது. உயர்ந்த சிங்காரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? பாசானுடைய பர்வதம் எந்த பர்வதம் அது இருக்குங்களா? தேவ பர்வதம் போல இருக்கா. அந்த தேவ பர்வதம் போல இருக்கக்கூடிய பாசானுடைய பர்வதம் துள்ளுகிறதா, ஜம்ப் பண்ணுங்களா, துள்ளுதா. தேவனுடைய பர்வதம் எக்ஸாக்டா நம்ம சொல்லணும்னா எது? சியோன், மவுண்ட் ஜியோன். அதுதான் தேவனுடைய பர்வதம். இந்த பாசானுடைய பர்வதம் தேவனுடைய பர்வதம் போல இருக்குது. அது என்ன பண்ணுங்களா? ஜம்ப் ஆகுது, துள்ளுதா. அப்படின்னா தேவனுக்கு எதிரா துள்ளன ஒரு பர்வதம் எதுங்க? மறுபடியும் அந்தி கிறிஸ்து அமைப்பு, ஆன்டி கிறிஸ்ட் சிஸ்டம். தேவனுடைய பர்வதம் போல அவங்க என்ன பண்றாங்க? துள்ளுறாங்க. மறுபடியும் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னு பார்க்கும்போது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த பாசான்ல ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்க்கும்போது நல்லா கொழுன்னு கொழுப்பா ஆடுகள் கிடைக்குங்களா, மாடுகள் கிடைக்கும். அப்படின்னா கொழுமையான விஷயங்கள் எங்க கிடைக்கும்? பாசான்ல. இப்ப பேர் சபையில என்ன இருக்குங்க? நல்லா கொழுப்பான விஷயங்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாஷான் ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு? புல் எருதுகள். பாசானோட எருதுகள். கர்த்தர் இயேசு சொல்றாரு இல்லைங்களா, நான் பாசானோட எருதுகள் கிட்ட நான் என்ன ஆயிட்டு இருக்கிறேன்? மாட்டின் இருக்கிற. சங்கீதம் 22:12. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது,
பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது. பாசானுடைய எருதுகள் அது பார்க்கும் போதே கொடு பயங்கரமா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாசானுடைய எருதுகள். சோ இது ஏன் நம்ம பார்க்கிறோம்னு பார்க்கும்போது பாப்பசி போப்பு மார்க்கம் கூட பாசானுடைய புல்லு போல. அப்படின்னா போப்பு மார்க்கம் அவருடைய காலத்துல ஒரு லெட்டர் அனுப்புவாங்களாம் பரிசுத்தவான்களுக்கு. உண்மையா நீங்க சத்தியத்துல இருக்கிறீங்க, வசனத்தை வாசிக்கிறீங்க, ட்ரூத்தை ஏதோ ஆராய்ச்சி பண்றீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புவாங்களாம். அந்த லெட்டர் பேர் வந்து பேப்பல் புல். பேப்பல் புல் அப்படின்னா என்னன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரம். பாருங்க அந்த ஒரு காளையை பார்த்தாலே எவ்வளவு அதிகாரமா இருக்கு. அந்த ஒரு பேப்பல் புல், ஒரு வேளை ஒரு குடும்பம் வந்து பைபிள் படிச்சுன்னு இருக்காங்க, அது பேப்பசிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேப்பல் புல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அனுப்புவாங்க. ஒண்ணு பைபிளை எரிச்சு போட்டுடணும், இல்ல ஊரை விட்டு ஓடிடணும், இல்லைன்னா உங்களை நாட கத்திடுவோம், அப்படியே முடியலன்னு எரிச்சிடுவோம். இதுதான் அந்த பேப்பல் புல்ல சிம்பிளா லெட்டர் வரும். இத மார்ட்டின் லூதருக்கு அனுப்பிச்சாங்க. எப்போன்னு பார்க்கும்போது அந்த ஒரு 95 தீசிஸ் அவர் எழுதுறாரு பாத்தீங்களா, போப்புக்கு எதிராக, இந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிராக எழுதும் போது பேப்பல் புல் வந்து அவங்க லெட்டர் இஷ்யூ பண்ணும் போது 4 ரோடு 4 கிராஸ் ஆஃப் ரோட்ல சென்டர்ல வந்து போட்டு எரிக்கிறாங்க, போட்டு எரிச்சிடுறாரு அந்த பேப்பல் புல்ல. இத பார்த்த ஜனங்க வந்து கொஞ்ச நேரத்துல கட கட கடன் நடுங்கி பேப்பசியே நம்மளால என்ன பண்ண முடியும், எதுக்க முடியுமான்னு மார்ட்டின் லூதர் கூட சேர்ந்துட்டாங்க. பேப்பல் புல். சகோதர சகோதரிகள், இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது யாரோட கேரக்டர்ஸை நம்ம இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம்? தானோட கேரக்டர். இப்போ தானோட கேரக்டர் பார்க்கும்போது அவங்க வடதிசைக்கு போவாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, சாதாரண ஜனங்களை, லாயிஷ் ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க, எரிச்சாங்க. அவங்க வந்து ஒரு பலசிங்கம் மாதிரி, பாலசிங்கம் போல, மவுண்ட் ஆஃப் பாசான், அந்த ஒரு எருதுகள் நல்லா ஃபேட்டி லேம்ப்ஸ் அவங்க கிட்ட இருக்கும், நல்லா கொழுமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாசானின் இந்த 7 கேரக்டர் அவங்க கிட்ட இருந்ததுனால தான் ரெவலேஷன் 7th சாப்டர்ல அவங்க பேர் என்ன ஆகுது, சபை 1,44,000 அதோட கேரக்டர் வந்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது தான் கோத்திரத்தை எடுத்து தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, மானாசே கோத்திரத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டாரு. சோ இந்த ஒரு தான் கோத்திரம் ஒரு மேலோட்டமா பார்த்தா யார் யார் குறிக்குது, யூதாஸ், பேர் சபை மற்றும் சத்தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பரிசுத்தவான்களுக்கு யார் மூலியமா வரும் பார்க்கும்போது தான் வகுப்பார் மூலியமா தான் வரும். ஒருவேளை சாத்தான், யூதாஸ் போல இருக்கிறவங்க, பேர் சபை, இந்த மாதிரி கேரக்டர்னால தான் ஒரு சர்ச் கிளாஸ்க்கு என்ன ஆவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம உலகத்தார் இல்லை, இன்னைக்கு மண்ணால நம்ம பார்க்கும்போது உலகத்தார் இல்லை, ஆனா எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவோம். அதுதான் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்காய் காத்திரு. வசனத்தை வாசிக்கலாங்க, ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திரு. நீங்க எங்களை ரட்சிக்கிற வரைக்கும் எங்களால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. நீங்க என்ன ரட்சிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், காத்திருக்கிறேன். சோ சகோதர சகோதரிகள், இப்படி பார்க்கும்போது தேவனே காத்திருக்கிறாரு. அவருடைய 4 குணலட்சணமும் என்ன பண்ணிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாருக்காக? நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்காக, உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. சோ அப்படி காக்கும் போது, அப்படி வெயிட் பண்ணும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சில வசனங்கள் வாசிச்சு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். பரிசுத்தவான்களுடைய இயக்கம், பரிசுத்தவான்களுடைய தாகம் எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 42:1-3, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு பார்க்கும்போது, காடு இருக்கும், தண்ணி இருக்கும், இந்த மான் வந்து அந்த தண்ணியை தேடி ஓடும் அப்படின்னு. அப்படி இல்லை. ஒரு 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 விதத்துல அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரலைங்க. இந்த இடத்துல தாவீது ராஜா அவர் வந்து உணர்ந்து எழுதியிருக்கிறாருன்னா, இந்த பாடத்தை வந்து ஸ்டடி பண்ண சகோதரர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல்ல மான்களை பார்த்திருக்கிறாரு. அது நீரோடைய
தேடி ஓடுறத பார்த்திருக்கிறார். எப்போ எங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல்ல 6-7 மாசத்துக்கு மழை பெய்யாது. அப்படின்னா வறண்ட நிலை ஆயிடும், ஃபுல் ட்ரை கிரவுண்ட் ஆயிடுமா. அங்கங்க சில குன்றுகள்ல என்ன ஆகும்னா தண்ணி இருக்குமா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சில பைப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கல்லுல வெட்டி ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு நிலைக்கால் போல ஒரு பைப் மாதிரி பண்ணிட்டு அங்க தண்ணியை அவங்க ஓட விடுவாங்க. அப்படி ஓடும் போது சில பைப் லீக்கேஜஸ் ஆகும். அந்த பைப் லீக்கேஜ் ஆகும்போது இந்த மான்கள் என்ன பண்ணோம்னா அந்த வாசனை கண்டுபிடிக்குமா, எங்கேயோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த வறண்ட காலத்துல இது ஓடி போய் என்ன பண்ணும்னா அந்த லீக் ஆகுற தண்ணி அது என்ன பண்ணுமா. சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே என்ன ஆகுதுங்க இந்த மான்களுடைய விஷயத்துல இருக்கு. சர்ச், உலகம், சாத்தான், மாமிசம், பேர் சபை, யூதாஸ் வகுப்பார் போல, தான் வகுப்பார் போல இத்தனை ஜனங்க நம்மள என்ன பண்றாங்க, கஷ்டப்படும் போது நாம் மானானது போல நீரோடையை வாஞ்சித்து கர்த்தருக்காக என்ன பண்ணோம், காத்திருக்கோம். ஒருவேளை கர்த்தருக்காக நம்ம காக்கக்கூடிய விஷயத்துல அந்த காலம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்போது யோபு 14:14 சொல்றாரு, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு. எவ்வளவு வாட்டி நம்ம கான்செக்ரேட்டட் லைஃப்ல சொல்லியிருக்கிறோம், நான் செத்தா போதும், ரொம்ப கஷ்டம், செத்தா போதும். ஆனாலும் என்ன நடக்காது, நமக்கு மரணம் வராது. ஏன்னா அது யார் கையில இருக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது காத்திருக்கணும். சோ இந்த ஒரு பாயிண்ட பார்க்கும்போது ஒருவேளை நம்ம காத்திருந்தா என்ன ஆசீர்வாதம். ஏசாயா 25:8 வசனம் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முழங்கால்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. எப்போ மரணம் என்னக்கூடிய விஷயம் இந்த மனுக்குலத்துல இருந்து எடுக்கப்படும், கண்ணீர் என்னக்கூடிய விஷயம் என்ன இருக்காது. எவ்வளவு நம்ம அழுகிறோம், கண்ணீரை முழுமையா தேவன் என்ன பண்ண போறாரு, துடைப்பார், மரணத்தை ஜெயிப்பார். இப்ப என்ன இருக்கும்னா வாசிங்க, நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமா, நெக்ஸ்ட்ங்க 29. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். இவர் நம்மளை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் ஃபுல் சந்தோஷமா நம்ம மாறிடுவோம். எப்போ நம்ம அந்த சபை வகுப்பார நம்ம போய் சேர்றோமோ கண்டிப்பா முழு சந்தோஷமாயிடும். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தை மெடிடேட் பண்ணும் போது ஒவ்வொரு பிரதரன்ஸ் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அவங்களுடைய வயசை பொறுத்து சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போவாங்க. ஆனா காத்திருத்தல் என்னக்கூடிய ஒரு விஷயம் தேவனே காத்திருக்கிறதுனால it is good that a man should wait, that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. நம்பிக்கையோட அமைதலோடு காத்திருந்தா அதுக்கே உரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னோட அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.